அரவிந்த் குமார், ஹாஜி அப்துல் நாசர், ஜனாப் அப்துல் வஹாப் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில பரிசளிப்பு வழங்கி மாணவரை பெருமைப்படுத்த இருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர்களே, மக்களே, அஞ்சுமன் நூலகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். நேரம் கடந்துவிட்டது. சிறப்புரையாளர் நெடுங்குறைகளிலிருந்து நமக்காக வந்திருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்கிற ஆவல் உங்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. நான் தமிழகத்தில் மிக சிறந்த பேச்சாளர்கள் பலருடைய பேச்சை பல காலம் கேட்டிருக்கிறவர். அதில் என்னை கவர்ந்த பேச்சாளர் என்று நான் அடிக்கடி மேடைகளில் குறிப்பிடுகிற பேச்சாளர் ஸ்டாலின் குணசேகரன் என்கிற ஈரோட்டை சேர்ந்த ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளர். அதற்கு பிறகு அதுபோல் பேச தமிழகத்தில் யாரும் இல்லையே என்று நான் நினைப்பதில்லை. அந்த நினைப்பை சரி செய்யும் விதத்தில் மேலை தோறும் தன்னுடைய செந்தமிழ் ஆற்றலால் மிக சிறப்பாக உரை நிகழ்ச்சி கொண்டு வருகிறவர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மானசீகர். அவருடைய சொல்லாற்றல், அவருடைய மொழி ஆற்றல், அவருடைய கருத்தாழம் அவையோரை உண்மையில் பரவசப்படும். எனவே அவருக்கு முன்னால் நான் பேசுகிற போது எப்படி என்னுடைய தலைமை உரையை சுருக்கமாக பேசுவது என்று ரொம்ப நேரமாக நான் யோசனை செய்து கொண்டே இருந்தேன். என்றாலும் கூட தலைமை உரைக்கு சில கடமை இருக்கிறது என்பது நானே அவற்றை சுருக்கமாக வேண்டும் சொல்லிவிட வேண்டும் என்கிற ஒரு துடிப்போடு நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு திறன் தேடல் முனையம் என்கிற இந்த முனையத்தை இங்கே அஞ்சுமன் நூற்றாண்டு நூலகம் என்னுடைய பெயரில் தொடங்கி இருப்பது என்னுடைய 40 ஆண்டு கால ஆசிரியர் பணிக்கும் பொது வாழ்க்கைக்கும் கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்று நான் பெருமைப்பட்டேன். என்னை போன்ற ஆசிரியர்கள் வகுப்பறையில் மட்டும் பாடம் நடத்துவதில்லை, வகுப்பறைக்கு வெளியிலேயும் பாடம் நடத்துவோம். மாணவர்களை வகுப்பறைக்கு உள்ளே வைத்து மட்டும் பாடம் நடத்தாமல் அவர்கள் கையை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வந்து சமூகத்தில் நிறுத்தி அவர்களுக்கு பாடம் பெறுகிறது. அப்படி செய்தவர்களுடைய விளைவுதான் அஞ்சுமன் நூலகம் என்னை அங்கீகரித்து இந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறது. இந்த பெயரை அந்த திறன் தேடல் முனையத்திற்கு வைத்திருக்கிறது. நான் அது குறித்து மிகவும் பெருமைப்படுவேன். எனக்கு அது குறித்து ஒரு பெருமிதம் உண்டாகி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி ஒரு முனையத்தை வைத்து செயல்பட வேண்டிய அளவுக்கு சமூகம் ரொம்ப பின்னோக்கி போயிருக்கிறதே என்கிற கவலையும் இருக்கிறது. நான் அடிக்கடி மேலையில் ஒன்று சொல்லுவேன். கடந்த 100 ஆண்டுகளை நான் திரைகளின் உலகம் என்று நான் கண்டிப்பேன். பல வேலைகளே சொல்லியிருக்கிறேன், இங்கே கூட சொல்லியிருக்கலாம். திரைகளின் உலகம் என்று நான் இதை சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய திரை நமக்கு அறிமுகமானது. அது என்ன திரைன்னு உங்களுக்கே தெரியும். சினிமா 100 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா என்கிற மிகப்பெரிய திரை நமக்கு அறிமுகமானது. அந்த திரை என்ன செய்தது என்றால் சமூகத்தில் பொருளாதார நிலையிலேயும் சமூக நிலையிலேயும் சாதி நிலையிலேயும் பிளவுபட்டு கிடந்த மக்களை ஒரு இருட்டு அறைக்கு உள்ளேயாவது சமமாக உட்காரக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி தந்தது. பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவங்க என்ன ஜாதி, அவை என்ன வசதி என்கிற எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து படத்தை ரசிப்போம்,
அந்த படத்தில் இருக்கிறவனை முதலமைச்சர் ஆக்கலாமா, பிரதமரை ஆக்கலாமா என்று கூட நாம் யோசிப்போம். அப்படித்தான் நம் சிந்தனை அன்றைக்கு போய் இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறது. அந்த பெரிய திரை பல நன்மைகளை செய்வது, அதில் ஒரு நன்மை இந்த சமூகத்தை ஒன்றாக உட்கார வைத்தது. ஆனால் அதற்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திரை வந்தது. அந்த திரைக்கு சின்ன திரையும் உள்ளது. சின்ன திரைனா எதுன்னு உங்களுக்கு தெரியும், டிவி. இந்த டிவி என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து பொதுவாக உட்கார்ந்து படம் பார்த்தோம்னா குடும்பமாக பிரிந்து படம் பார்க்க ஆரம்பித்தோம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அழைப்பு மணி அழைத்தா கூட நாம் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் திருமண பத்திரிகையே வைக்க வந்தால் கூட நமக்கு எரிச்சலாக வரும். அல்ல, இந்த சீரியல் பார்க்கும் போதெல்லாம் நீ வந்து வெள்ளரிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயம் பண்ணிடு. ஒன்று நீங்கள் கல்யாண பத்திரிக்கை குழு அப்படின்னு வாழ்க்கைட்டு அவசரமாக அவங்களை வெளியே அனுப்பணும். சின்னத்திலே பொது சமூகமாக மாற்றிய பெரிய திரை செய்த மாற்றத்தை குடும்பமாக பிரித்தது. கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரை வந்தது. அது என்ன திரைன்னு உங்களுக்கு தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது பெரிய திரை, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சின்ன திரை, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது குச்சி திரை. உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய குச்சி திரை வந்தது. குடும்பமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த நம்மை தனித்தனி மனிதர்களாக பிளவுபடுத்திய வேலையை இந்த குச்சி திரை செய்யும். அன்னைக்கெல்லாம் லேண்ட்லைன் போன் இருக்கும். லேண்ட்லைன் போன்ல ஒரு போன் வந்தால் உடனே அடுப்பங்கரையிலிருந்து அம்மா மொழி வருவாங்க, ஹாலிலிருந்து அப்பா மொழி வருவார், ரூம்லேருந்து அப்பா மொழி வருவான், வெளியிலிருந்து அண்ணா மொழி வருவான். எல்லாரும் வந்து யாருன்னு கேட்பாங்க. மாமா பேசுற, மாமாவா ஏன்னு குடும்பம் ஒன்றா உட்கார்ந்து அந்த போன்ல பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கிற செல்போன்ல ஒரு ஜீவன் வந்தால் போதும், அழைப்பு மணி வந்தால் போதும், காலில் உட்கார்ந்து இருக்கிற அண்ணன் அதை போய்கிட்டு மொத்தமாடி போடுறான், அக்கா அலுவலகத்துக்கு போடுறான், அம்மா வீட்டுக்கு வெளியே ஓடுறான், தம்பி அவன் ஒரு பக்கம் ஓடுறான். ஒன்றாக இருந்த குடும்பத்தை தனித்தனியாக பிரிக்கிற வேலையை இந்த குச்சித்திரை செய்துவிட்டது. அதை மட்டுமா செய்தது? இன்றைக்கு இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் பொய்யை உண்மையாகவும் பொய்யுரை ஒருவர் சொல்வதையினால் மெய்கோருமே என்று சொன்னதை போல திரும்ப பொய்யை சொல்லி அது உண்மை என்று நம்புகிற அளவுக்கு நம்மை அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறார். இன்றைய இளைஞர்கள் பெரியவர்கள் உடைய அவங்க வீராம்பரம் போகட்டும், அது போன தலைமுறை. இந்த தலைமுறை என்ன ஆகிப்பு என்றால் இப்படி செல்போனே கதியாக கிடக்கிறது. அது சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்புகிறது. அதனுடைய பேசுகிறது. இதே வந்துட்டு எந்த சந்தேகம் வந்தாலும் நான் என்ன செய்வேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். அந்த காலத்தில் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்பேன். பின்னால என்னுடைய மாணவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். இப்போ யாருக்கிட்டையும் கேட்கறதில்லை. நேரான சாட்சியை ஓப்பன் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன பண்ணலாம் அதுக்கிட்டே கேட்போம். எனக்கு மனசு சரியில்லை, என்ன செய்யலாம்? நம்ம அம்மா சுப்பு குழம்பு வைக்கணும், எல்லாரும் எப்படி வைக்கிறது? சாட்சியை கிட்ட கேட்குறாங்க, ஜெமினி கிட்ட கேட்குறாங்க. யாரும் பற்றியும் எந்த பிரச்சனையும் பேசுறதே கிடையாது. எல்லாம் ஏன் இப்படி நாம் தனித்தனியாக பிரிந்து போய் கிடக்கிறோம். சமூகமாக இருக்க வேண்டிய மனிதன் தனித்தனி மனிதனாக மாறினால் மீண்டும் இவன் விலங்கு நிலைக்கு போய் மனத்து மேலதான் ஏற வேண்டுமே தவிர இவன் முன்னோக்கி போகவே முடியாது. அவன் முன்னோக்கி போக வேண்டும் என்றால் 5ஆம் நூற்றாண்டு நூலகம் செய்திருப்பதைப் போல ஒரு சமூக மாற்றத்திற்கான காலத்தை கண்டுபிடித்து இளைஞர்களை, மாணவர்களை, அவர்களுடைய திறன்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். ஆளுமை பங்கை மேற்கொள்ளுவது என்பது அதுதான். சிந்திக்கிற
திறனை கற்றுக் கொடுப்பது என்பது அதுதான். எனவே சிந்திக்கும் திறனை உண்டாக்கவும், தகவல் தொடர்பு சாதனங்களை முறையாக பயன்படுத்தவும், ஆளுமை தன்னை மேம்படுத்துவதற்காகவும் தனித்திறன்களை வளர்ப்பதற்காகவும் இந்த திறன் தேடல் மையம் ஒரு தொடக்கப்புள்ளியாக அமைகிறது. ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் பொதுவாக வகுப்பறையில் எந்த மாணவனும் படிக்க வாய்ப்பில்லாதவன் என்று நான் யாரையுமே நினைக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மாணவர்கள் என்னை விட புத்திசாலிகள் நான் நினைப்பேன். அப்படி நினைக்கிறதுனால தான் ஒரு வெற்றிகரமான பேராசிரியராக நான் இருந்தேன். இப்போ 43 ஆண்டுகளுக்கு முன்னே என்கிட்ட பரிசைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அது ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. 43 வருஷத்துக்கு பிறகும் நானும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன், அவனும் படித்துக் கொண்டிருக்கிறார். நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன், அவனும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். படிப்பவனும் பாடம் நடத்துகிறவனும் ஒரே ஆளாக இருக்கணும். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அவர் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அடுத்தவனுக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் வெற்றி. எனவே இந்த திறன் தேடல் மையம் என்ன செய்கிறது என்றால், உங்களுடைய ஆளுமை பண்பை, உங்கள் குழந்தைகளின் ஆளுமை பண்பை வளர்க்கிறது. அவர்கள் தகவல் தொடர்பு கொள்கிற உரையாடல் முறையை மேம்படுத்துகிறது. சொற்பொழிவு கலையை வளர்க்கிறது. இங்கே பேசுகிற இந்த பிள்ளையை பேச்ச கேட்கிற போது உண்மையிலேயே நான் வியந்து போனேன். சரி, நாம இனிமேல் பேசுறதுனாலும் பரவாயில்லை, நம்மை விட சிறப்பாக பேசுவதற்கு வருங்கால தலைமுறை தயாராக இருக்கிறது என்கிற திறமை இங்கே இந்த நாளில் அந்த மாணவர்கள் பேசும்போது உண்மையிலேயே இருக்கிற மெய்மொழியில் சிறப்பு அவ்வளவு அருமையாக கேட்கிறாங்க. அப்போ இந்த திறமைகளை எல்லாம் வளர்க்க வேண்டும், எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த பணிகளை செய்வதற்கு தொலைநோக்கு பார்வையோடு போன வியாசனையவர்கள் இந்த முனையத்தை தொடங்கியிருக்கிறார். இது இந்த ஊர் பெருமக்களினுடைய பெரும் பெரிய மனதை அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. இது நம்ம ஊர் பிள்ளைகளுக்காக மட்டுமில்லை, எல்லோருக்குமானது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாகவை நினைத்தாலே இந்த நூலகத்தை தொடங்குகிறேன், இது வருங்காலத்தில் ஆழமாய் நிலவுக்கு நிற்க வேண்டும் என்று நினைத்தாரே, அதே போல இந்த திறன் தேடல் மையம் இனி 100 ஆண்டுகளை கடந்தும் பல மாணவர்களை, இளைஞர்களை உருவாக்க வேண்டும், உருவாக்கும் என்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.